ஒரு புலி செத்து விட்டால் 25,000 பேருக்கு குடிநீர் கிடைக்காதுங்கிறான். புலிக்கு இந்த குடிநீருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சோலை காடுகள், அங்கு இந்த மரங்கள் அப்படியே இந்த இலை விழுது, அப்படியே கீழே விழுது. மேல சூரிய ஒளி, அது எப்படி வருது? அது வெப்பமா இருக்கு, அங்க வெப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கடந்து பூமியை நோக்கி வரும்போது ஒளி வடிவமா வருது, கீற்றா வருது. இங்க வரும்போது மறுபடியும் வெப்பமாகுது, மனித உடலில் படும்போது வெப்பமாகுது. ஆனால் மரம், இலை, இந்த செடி கொடியிலே பாரும்போது அது அப்படியே பாருங்க பச்சையமா மாறிடுது, பச்சையா மாறிடுது. இங்க அப்பா என்ன சொல்றாங்க? அங்க ஒரு அங்க ஒரு ஒளி சேர்க்கையில அது தனக்கான உணவை அந்த ஒளியிலிருந்து எடுத்துக்கொண்டு எல்லா மரமும் பச்சையா இருக்க காரணம் சூரிய ஒளி தான். இப்ப இவ்வளவு வேலை இருக்கு இயற்கையில. இப்ப இந்த மண்ணு கிடையாது, பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் திரட்டு தான் மண்ணு. இது என்ன வெறும் மண்ணா? கண்ணுக்கு தெரியாத பல லட்சம் நுண்ணுயிர்கள் அதுக்குள்ள இருக்கு. நீ இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துற, நேரடியா பல மரத்துக்கு தண்ணீர் உணவா போகாது. அதை உணவாக மாற்றி கொடுக்கிற பணியை நம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், பூஞ்சைகள், காளான்கள், பாக்டீரியாக்கள் செய்யுது. அதுதான் தோசை மாவை புளிக்க வைக்குது, பாலை தயிராக்குது, மோராக்குது. அப்ப எழுதுறாருல, மனித அறிவு அந்த நுண்ணுயிரிகளோட போட்டி போட்டு தோத்து போயிட்டது. உன்னுடைய அறிவு தோசை மாவை புளிக்க வைக்க முடியவில்லை, உன்னுடைய அறிவு பாலை தயிராக்க முடியவில்லை. அந்த நுண்ணுயிரிகளின் சாவுக்கு நம் காரணமா இருந்தது. இப்ப என்ன பாருங்க, மரம் இலையெல்லாம் விழுகுது இல்ல, அப்படியே அந்த வேர்ல போய் அப்படியே இருந்துக்குது. அதுவே ஒரு மணலாக பல ஆண்டுகள் மக்கி 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 ஒரு மண் வடிவத்துக்கு மாறிடுது. மேல ஒளிகிற மழையை அந்த இலை பிடிச்சுக்குது. அந்த வேர் என்ன செய்யுது? அப்படியே போய் சொதன்னு நீரை பிடிச்சு வச்சுக்குது தன் உணவுக்கு. அது அடர்த்தியா வெயில் படுறது குறைவா இருக்கிறதுனால நீண்ட நாட்கள் அந்த ஈரப்பதம் இருக்குது. அந்த உணவு தேவைக்கு போக மீதிய நீரை உருட்டி விடுது. அது இந்த வேர். அதுக்கு கீழே புல்கள் தன் உணவு தேவைக்கு வச்சுக்குது. அதுக்கு கீழே கிராஸ் லேண்ட், புல் வெளி இருக்குது, வெறும் புல்லு தான். இந்த புல்கள் தன் உணவுக்கு நீரை பிடிச்சு வச்சு அதுக்கு போக 1-2 உருட்டி விடுது. பல கோடிக்கணக்கான உயிர் அந்த நீர்த்துளிகள் திரண்டு விடுதான் அருவியாக கொட்டுது. ஒரே நாள்ல மழை பெஞ்சு கீழே வரவிடாம தடுக்கிறது யார்? இந்த காடுகள், இந்த புல்கள் தான். இல்லைன்னா ஒரே நாள் ஓடிடும். ஓடாம இப்ப குற்றால அருவி, உனக்கு அருவி தான் தெரியுது. அங்க பல லட்சம் பேர் பல கோடி பேர் வேலை செஞ்சிருக்கான். யாரு? இந்த மரங்களும் புல்களும் இல்லை என்றால் உனக்கு அறிவு ஏது? அப்ப என்னன்றா, இந்த கிராஸ் லேண்ட், இந்த புல் வெளி இருக்குல்ல, இதுல மானு, வரையாடு எல்லாம் இந்த புல்ல தின்றுது. இந்த புல்ல தின்னாம, மானு தின்னாம, இந்த வரையாடு தின்ன விடாம புலி வேட்டையாடி அடிக்குது. மான்களை, அரையாடுகளை வேட்டையாடி புலி தின்பதால் தான் அந்த புல் அப்படி உயிர் போட இருக்குது, சாகாம இருக்குது. அந்த புல் தன் உணவுக்கு நீரை தேக்கி வைக்குது. அந்த நீர் துளி ஓடி அருவியாக வருது, மனிதனுக்கு குடிநீரா வருதுங்கிறான். அப்ப ஒரு புலி என்ன செய்யுது? 25,000 பேரோட குடிநீரை காப்பாத்துதுங்கிறான்.